பிரைஸ் தி லார்ட் எவரிவன். டுடே நாம் அன்னாள் கதையை பார்க்கலாம். அன்னாள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அதனால் அவங்க ஆலயத்தில் போய் ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக அழுது ஜெபம் பண்ணாங்க. அழுது ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அதை குறித்து அவங்க கவலைப்படல. ஆனால் அவங்க ஒன்று ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதை நான் கண்டிப்பாக உங்களுடைய ஊழியத்தை தான் நான் செய்ய வைப்பேன் ஆண்டவரே. அந்த குழந்தைய உங்கள் ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுங்க அப்படி சொல்லி ரொம்ப கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு புலம்பி எல்லாத்தையும் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதேமாரி ஆண்டவர் ஒரு சாமுவேலை அன்னாளுக்கு கொடுத்தாங்க. அந்த சாமுவேல் கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்து அன்றைக்கு உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு நியாயாதிபதியாக ரொம்ப ஆசீர்வாதமாக சாமுவேல் இருந்தார். அந்த மாதிரி தான் நாம் கர்த்தருக்காக ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ண சொல்ல நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதிலளிப்பாங்க. நாம் அந்த பொருத்தனையை நிறைவேற்றணும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் கவிதா பவேயால். தேங்க்யூ.